ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெனிகா வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஏலியனோட எபிசோட் 2 தான். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. போன எபிசோடில் ஹீரோயின் வந்துட்டு தான் தேடுற பையன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மேமருந்து பார்த்துட்டே இருந்திருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ கேட்பா என்னோட தம்பி எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு இவன் வந்து அவன் இருக்க ரெஸ்டாரண்ட்டு சொல்லிடுவா. இவன் வந்து மெய்மருந்து இருந்ததுனாடி அவன்கிட்ட வந்து எல்லாத்தையுமே உளறிடுவா. அதுக்கப்புறம் தான் அச்சுச்சோ நம்ம உளறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பவர் யூஸ் பண்ணி, அதாவது இவளால் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நினச்ச செகண்டில் போக முடியும். ஸோ அந்த பவர் யூஸ் பண்ணி ஹீரோட தம்பி இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு கிளம்பு சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லிட்டு அவனை வந்து கிளப்பி விட பார்க்குறா. ஏன்னா உன் அண்ணன் தேடிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட பார்க்குறான். ஆனால் வந்துட்டு அவன் வந்து கேட்கவே இல்லை. இவளை உட்கார வச்சுட்டு இவளுக்கு வந்து ஒரு ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் வாங்கி வச்சு அவளுக்கு ஒரு ட்ரீட் மாதிரி வச்சுருப்பான். ஆனால் வந்துட்டு அங்கே வந்து ஹீரோ வந்துடுவான். ஹீரோ வந்தோடனே இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முழிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இவன் வந்து அந்த ஹீரோ கிட்ட போய் ரொம்பவே வந்து கொலைகிறான். ஏன் அப்படின்னா அவளோட கம்யூனிகேட்டர் வந்துட்டு ஹீரோ கிட்ட தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஹீரோ வீட்டுக்கு போனால் தான் அவன் கூட இருந்தால் தான் நம்மளால் அதை எடுக்க முடியுன்றதுக்காண்டி அவன்கிட்ட ரொம்பவே வந்து வலிகிறா. அதுக்கப்புறம் வந்து ஹீரோட காலில் விழுந்துட்டு என்னோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகாதீங்க, அதாவது ஹீரோட தம்பியை வந்து கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து இது பண்ணிட்டு இருக்கா. காலை கட்டி பிடிச்சிட்டு அவன் காலை பிடிச்சிட்டு அவனை நவரவே விடாமல் பண்ணிட்டு இருக்கா. இங்கே வந்துட்டு ஹீரோட தம்பியை வந்து காட்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. அவன் வந்துட்டு அவங்கள எல்லாருமே இது பண்ணிட்டு என்னமோ வந்து அடிக்க போகிற மாதிரி வந்து ஹீரோ கிட்ட வந்துட்டு அவனுமே வந்து காலில் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்தோன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆச்சும். சரி ஓகே அவளையும் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிடுற மாதிரி ஓகே சொல்லிடுறான். ஹீரோயினை வந்து கெஸ்ட் ரூம்ல வந்து போய் தங்க சொல்றான். ஆனால் வந்துட்டு ஹீரோட தம்பி வந்துட்டு அவையும் கூட இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ சொல்றான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அவள் கெஸ்ட் ரூம்ல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவள் தம்பி வந்துட்டு அவளை கெஸ்ட் ரூம்க்கு வந்து கூட்டிட்டு போறான். அவளும் கெஸ்ட் ரூம்ல போய் பெட்ல படுத்துட்டு வா இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பரான வாழ்க்கை வாழ்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ரொம்பவே வந்து கட்டில் புரண்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தோணுது அச்சோ நம்ம வந்து கம்யூனிகேட்டர் தேடணுமே, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பவரை வந்து யூஸ் பண்ணி பார்க்குறா சர்ச் பண்ணுறதுக்காண்டி. ஆனால் வந்து அது இருக்கிறது வந்து தெரியல. சரி நம்மளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இறங்கி வந்து எல்லா இடமுமே சர்ச் பண்ணிட்டு இருக்கா. சர்ச் பண்ணிட்டு ஹீரோட ரூம் போயிடுறா. ஹீரோ அங்கே குளிச்சுட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னுமே இவளுக்கு தான் வந்துட்டு பாடியை பார்த்தாலே அப்படியே ஆண்ட்ரோவாள். இவள் அவனை பார்த்துட்டே வந்துட்டு ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ வந்து கீழே வந்து புக்கு இருக்கும், அதை மிதிச்சிருவா. சத்தம் கிட்டோடனே ஹீரோ வந்து யாடா இது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் போட்டு வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து வெளியில் ஓடிடுவா. ஓடி போயிட்டு தன்னோட பவர் யூஸ் பண்ணி கலைச்சி விட்ட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அடுக்க பண்ணுவான். அப்போ வந்துட்டு கீழே புக்ஸ் வந்துருக்கும். அந்த புக்ஸ் எல்லாமே வந்துட்டு செல்ஃபில் வந்து அதுவாக அரேஞ்ச் ஆகிக்கும். அப்போ மட்டும் ஹீரோ வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு புக்கு மட்டும் கரெக்டாக வந்து அரேஞ்ச் ஆகும்போது ஹீரோ யோசிப்பான் இது வந்து உண்மையா இல்லை நம்மளோட ஹலுசினேஷனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பான். அதுக்கப்புறம் போய் இவ ஹீரோயின் இருக்க ரூமில் பார்த்தா அவள் வந்து தூங்கிட்டு இருப்பான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் வந்துட்டு தூங்க வந்துடுவான். ஹீரோ தூங்க போன பிறகு ஹீரோயின் வந்து நம்ம திருப்பியும் சர்ச் பண்ணணும்னு சொல்லி எல்லா இடமே சர்ச் பண்ணுறா. அதுக்கப்புறம் ஹீரோட ரூமில் இருக்குமோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரூமுக்கு வர ஹீரோ வந்து அங்கே தூங்கிட்டு இருக்கான். இவன் மேலே ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்து முழிச்சிடறான். முழிச்சிட்டு இவளை தூக்கி கட்டிலில் போட்டு இவன் மேலே உட்காந்துட்டு எதுக்கு நீ இங்கே வந்தா என்ன திருட வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவன் வந்து அவன் அழகை வந்துட்டு அவனோட பிளானட்டோட நேம்ஸ் எல்லாம் வச்சு வந்து விவரிச்சிட்டு இருக்கான். ஆனால் வந்து இவன் வந்து என்ன இவன் லூஸா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காட்ஸை கூப்பிட்டு இவளை வந்து வெளியில் அனுப்புறதுக்காண்டி சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறான். அவன் வந்து கேட்குறதா இல்லை. காட்ஸை கூப்பிட்டு இவளை வந்து வெளியில் அனுப்புங்கன்னு சொல்லணும்னா காட்ஸும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து அங்கேருந்து எப்படியோ வந்து அவளோட பவர் யூஸ் பண்ணி தப்பிச்சு ஓடிடுறான். நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹீரோட தம்பி வந்து ஹீரோ கிட்ட வந்து கேட்குறான் அவள் எங்கே காணோம் அப்படின்னு சொல்லும்போது அவளை ஏதாச்சும் பண்ணிட்டீங்களா நீங்கள் அப்படின்னும் போது அதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ போய் வரைகிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். ஹீரோட ஸ்டெப் மதருக்கு பிறந்தவன் தான் வந்துட்டு ஹீரோட தம்பி. ஆனால் ஹீரோட ஸ்டெப் மதருக்கு வந்து ஹீரோ வந்து சுத்தமாக பிடிக்காது. அவன் வந்து பிஸ்னஸ் பார்த்துக்கிறது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவனோட பையன் தான் வந்து எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ வந்து ஹீரோ வந்து எப்படியாச்சும் வந்து இந்த பிஸ்னஸ்ல இருந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க ஹீரோட அங்கிள் கூட சேர்ந்து. இவங்க ரெண்டு பேருமே வந்து வில்லத்தனமா பேசிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோட அங்கிள் வந்து சொல்றாங்க வந்து அவனுக்கு ஏதோ மெமரி லாஸ் மாதிரி இருக்கு, நம்ம அதை கண்டுபிடிக்கணும், ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணாதான் வந்து அவனை வந்து பிஸ்னஸை விட்டு துரத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கப்போ தான் ஹீரோட அங்கிள் சொல்லுவாங்க ஒரு பொண்ணு இருக்கா, அவளால் தான் வந்துட்டு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியும், நான் வேணா அவளை வர சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இங்க ஹீரோ வந்து ஹோட்டல் வந்தோன்னா அவங்க ஓனர் வந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கப்போ தான் அவங்க ஓனர் வந்து சொல்றாங்க நீ எப்படியாச்சும் வந்துட்டு ஹீரோ வந்து இந்த ஹோட்டலுக்கு
ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட கூட்டிட்டு வா, ஏன்னா அவங்க வந்தால் தான் நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து நிறைய வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மை வந்து கொடுக்க. அந்த ஃபார்மில் வந்து கான்ட்ராக்ட் இருக்கும், இவங்க ஹோட்டலில் இருந்து சாப்பாடு எடுக்கிற கான்ட்ராக்ட். ஸோ அந்த ஃபார்மை கொடுத்து நீ எப்படியாச்சும் ஹீரோட்ட வந்து இதை வந்து சைன் பண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இவன் ஃபஸ்ட்டு முடியாது அப்படின்னு சொல்லுவான், என்னாலலாம் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லணும். அந்த ஓனர் வந்து அந்த அம்யூனிகேட்டர் பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க, நீ வந்து அதை எடுக்கணும்னா நீ அவன்கிட்ட போகணும், அப்போ தான் வந்துட்டு அவன் வந்து உனக்கு வந்து அதை தருவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து மைண்ட் வாஷ் பண்ணி எப்படியோ வந்துட்டு அவளை ஓகேவா சொல்ல வச்சுறாங்க. அப்புறமேட்டு அந்த ஃபார்மை எடுத்துட்டு அவன் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கான். இவ எப்படியோ ஒளிஞ்சு அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். அவன் ரூம்ல போயிட்டு என்ன பண்றான்னா எல்லா இடமே சர்ச் பண்ணிட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தா அவன் வந்துடுறான் உள்ள. உடனே போய் இவன் வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டோன்னா இவன் வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த புக் ஷெல்ஃபை பார்த்துட்டு இவன் அதை அங்கே வந்துட்டு ஒரு புக்கு எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் வந்து அவன் சொல்லுவான், நீயே இப்போ வெளியில வரியா இல்லை நான் உன்னை வர வைக்கவா அப்படின்னு சொன்னோன்னே இவ தன்னோட பெல்ட்டை வச்சு அவன் கையை வந்து பின்னாடி கட்டி விட்டுட்டு என்னோட அம்யூனிகேட்டர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் வந்து இவளை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். தள்ளி சுவத்தில் பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து அந்த பொண்ணு வந்துடுறான். அந்த ஆஃபீஸ்க்கு பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணு வந்து இவங்க அங்கிள் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த அங்கிளும் வந்து வெல்கம் பண்ணிட்டு இரு நான் போயிட்டு ஹீரோட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ வந்து இங்க ரூம்ல ரெண்டும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி பார்த்துட்டு இருக்குங்க. அவங்க அங்கிள் உள்ள வந்தோடனே இவன் என்ன பண்ணிடுறான், அவளை வந்து தன்னோட காலு கீழே வந்துட்டு போட்டு நல்லா லாக் பண்ணிடுறான். இனி வந்து வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டு அவங்க அங்கிள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க அங்கிள் சொல்றாங்க, இப்படி யாரோ உன்னை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அவன் சொல்றான், இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் வந்து தனியா போய் அவங்கள்ட்ட பார்த்துக்கிறேன், இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க அங்கிளும் வந்துட்டு இங்க இந்த பொண்ணுகிட்ட சொல்லிடுறாங்க, அவன் வந்து அப்புறமேட்டு பார்க்குறேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கேருந்து ஹீரோன் வந்து எப்படியோ தப்பிச்சு ஓடிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த ரிசர்ச் சென்டருக்கு போறான். ஏன்னா வந்து அவன் அந்த ஸ்டோனை வந்து கொடுத்துருப்பான்ல, ஹீரோனோட ரத்தத்துல அந்த ஸ்டோனை கொடுத்து ரிசர்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. போய் அந்த வந்து விசாரிச்சுட்டு இருப்பான், இந்த ஸ்டோனை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுதா அப்படின்னு அந்த ரிசர்ச்சர் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அவனும் வந்துட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு ஃபைலை காமிச்சு இங்க பாருங்க இதுதான் நான் ரிசர்ச் பண்ணி வச்சதுன்னு சொல்லும்போது இவனுக்கு கரெக்டாக ஹீரோக்கு கால் வரும். பார்த்தா அவனோட அசிஸ்டன்ட் என்னாச்சு அப்படின்னா ஒரு சீரியஸ் மேட்டர், சீக்கிரம் வாங்க அப்படின்னா இவனும் வந்து அந்த ஃபைலை பார்க்காம கிளம்பி வந்துருவான். இங்க வந்து அந்த ஹீரோவை பார்க்க வந்த பொண்ணு வந்து ஹீரோட காரை ஃபுல்லாமே உடச்சு வச்சிருப்பா. அங்க வந்து ஹீரோவும் வந்துடுறான். அவன் அசிஸ்டன்ட் வந்து சொல்றான், இங்க பாருங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஹீரோ வந்து கேட்கறான், எதுக்கு இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், நீ என்னை பார்க்க முடியுதுன்னு சொன்னில, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு இந்த செக்கு இந்த காரை வந்து ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு அவனுக்கு கூட நின்று செல்ஃபி எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோட தம்பி ஃபங்லி வந்துட்டு வரைஞ்சிட்டு இருக்கான். அவனை சுற்றி எப்பவுமே 2 கார்ட்ஸ் வந்து நின்றுட்டே இருப்பாங்க, ஏன்னா வந்து எஸ்கேப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காண்டி. இவன் வரைஞ்சி முடிச்சுட்டு தன்னோட ஃபோனை வாங்கி பார்க்குறான். அப்போதான் வந்துட்டு மெசேஜ் வந்திருக்கா ஐம் பேக்னு. அந்த பொண்ணு வந்து இவனுக்கு தான் மெசேஜ் போட்டிருக்கா. இவன் அந்த பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆயிடுறான். பழைய நினைவுகளுக்கு போகிறான், அந்த பொண்ணு கூட இருந்தது பேசுனது அதெல்லாமே இவன் நினச்சி பார்க்குறான். நினச்சி பார்த்து இவன் வந்து கிளம்பலான்னு போகும்போது அந்த கார்ட்ஸ் வந்து இவனை வந்து மறிப்பாங்க. ஆனால் வந்துட்டு இவன் என்ன பண்ணுவான்னா எல்லாருமே அடிச்சு போட்டு கோவத்தில் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இங்கே அந்த ஃபங்லி வந்து எங்கே வரான் அப்படின்னா ஹீரோட ரெஸ்டாரண்ட்க்கு தான் வரான். வந்துட்டு அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் போதையில் இருக்கான். போதையில் இருக்கும்போது இவன் வந்து அவனை எழுப்புறதுக்காண்டி வரும்போது இவனுக்கு எப்படி தெரியும் ஹீரோயின் அப்படின்னா அந்த பொண்ணு மாதிரியே தெரியும், அந்த மெசேஜ் பண்ண பொண்ணு மாதிரி தெரியும். இவன் வந்து என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து இவளை தான் சொல்றான்னு நினைச்சிட்டு நான் எங்க போறேன், நீ சொன்னா நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு சரி இரு நான் உனக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போகும்போது இவன் என்ன பண்ணுவான்னா அவ கையை பிடிச்சி இழுப்பான். இழுக்கும்போது அவ கையில இருந்த ஒரு கிளவுஸ் மாதிரி ஒரு பவர் இருக்கும். அந்த பவர் வந்து இவன் கிட்ட வந்துடும். இவன் வந்து அச்சுச்சோ போச்சு எனக்கு ஃப்ராசன் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லுவா. அவளுக்கு வந்துட்டு அந்த இதை எடுத்தது முன்னாடி அவளுக்கு வந்து ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிடும். இவன் வந்து ரொம்பவே வந்து குளிர்ல வந்துட்டு தள்ளாடிட்டே இருப்பா. எல்லா திங்ஸையும் தட்டி விட்டு அந்த ஸ்டோர் ரூம் கீழே போயிட்டு உட்காந்துருவா. அவளுக்கு ரொம்பவே வந்து குளிர ஆரம்பிச்சிடும். அவளால சுத்தமா முடியாம இருக்கும். ஹீரோ வந்து தன்னோட தம்பியை தேடி ஹீரோனுடைய ரெஸ்டாரண்ட்க்கு வரா. வந்து பார்த்தோன்னா அவன் வந்து நல்லா குடிச்சிட்டு மட்டையாகி கிடக்குறான். அவனை பார்த்துட்டு அவன் வந்து ஸ்டோர் ரூம்குள்ள போகும்போது அங்கே திங்ஸ் எல்லாமே வந்து கலைஞ்சு கிடக்குது. அப்புறம் பார்த்தா கீழே வந்து அந்த பொண்ணு உட்காந்துருக்கா. இவன் வந்து அவளை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து சத்தம் போட இவன் வந்து மேலே வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அவனோட அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இவனை வந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அந்த ஸ்டோர் ரூமுக்கு போகிறான். ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட போகும்போது ஹீரோனுக்கு ரொம்பவே குளிருது. அவளால் சுத்தமாக முடியல. அவள் வந்து உட்காந்துட்டு அப்படியே நடுங்கிக்கிட்டே இருக்கா. அப்போ வந்து ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிட்டு ஐயோ என்ன இவ்வளோ குளிருது, சரி வா இவ்வளோ கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து இல்லை அதெல்லாம் வேணாம் எனக்கு சரியாயிடும், நீ மட்டும் என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.